வணக்கம் நண்பர்களே. அந்த மேலிடத்து மருமகனுடைய வெளிநாட்டு முதலீடுகளெல்லாம் இப்போது தகவல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மேலிடத்து மருமகன்? தமிழ்நாட்டில் ஒரு ஆளை மருமகன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருனால இது யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவரும் மாமன் மச்சானும் வச்சுக்கோங்களேன். அவர் மருமகன், இவர் மகன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாடுகளில் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள், குறிப்பாக துபாயில் எவ்வளோ முதலீடு அப்படிங்கிற விவரங்களை பூரா புலனாய்வுத்துறை எல்லா விவரங்களும் எடுத்தாச்சு. சரி, எடுத்த விவரங்களை வழக்கு போடணும் அப்படின்னா, ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா முகாந்திரங்களோடு இருக்கணும் இல்லையா? விவரங்களை அவங்க விவரமாக வேறு ஏதாவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எந்தெந்த நாடுகளில் முதலீடு இருக்குங்கிறத தகவல் எடுத்தாச்சு. இனி அடுத்து அந்த தகவலை எப்படி வழக்காக மாற்றணுங்கிறதுக்கு ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. நான் சொல்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். மேலிடத்து மகனும் மருமகனும் இணைந்து அல்லது தனித்தனியாக எந்தெந்த எவ்வளோ பணத்தை எங்கே போய் முதலீடு பண்ணியிருக்காங்கன்ற விவரம் எடுத்தாச்சு. இது பிப்ரவரி மாதத்தில் இது வழக்குகளாக பதியப்பட்டு கைது வரைக்கும் போகும். வழக்குகளாகும், வழக்கு கைது வரைக்கும் போகும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனா அவங்க கைது செஞ்சு உள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கைது செய்யப்படுவீங்க, வழக்குகள் பதியப்படுகிறது அப்படின்னாலே ஆட்டம் குறையும். யாருடைய ஆட்டம்? அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய மற்றவங்களாம். இப்போ ஏற்கனவே நிறைய பேர் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, லஞ்சம் வாங்கினாங்க, இத்தனை கோடி, 800 கோடி 900 கோடியெல்லாம் சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பார்த்தீங்களா. இப்போ அவங்களுடைய ஆட்டம் குறையும், செலவழிக்க தயங்குவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, அமைச்சர்களை அடக்கியாச்சு ஓரளவுக்கு. யாரும் செலவழிக்கிறதுக்கெல்லாம் இனி தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் வெளியே வந்தாலே மாட்டிக்குவாருங்க. ஆனால் இந்த மருமகனின் தீராத பண ஆசையினால் பெரிய தலைவலி அந்த முதன்மையானவருக்கு தான் இப்போ தலைவலி. இந்த திருந்தாத மருமகனால் எவ்வளவோ முறை குடும்பமே உட்காந்து பேசியிருக்காங்க. இது அளவுக்கு மீறி போச்சுன்னா மன்னார்குடி வகைரா மாதிரி நம்ம மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு. அப்படியெல்லாம் பேசி பார்த்து ஒன்றும் அங்கே பிரயோஜனம் இது இல்லை. அந்த திருந்தாத மருமகனால் தீராத தலைவலிக்கு முதன்மையானவர் வந்துட்டார். அது அவரை மட்டும் இல்லை, அவர் சார்ந்த கட்சியும் பாதிக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லை. பணவேட்கைங்கிறது அப்படித்தானே, எதில் போய் முடியும்? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.